கோவக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும், என்னென்ன பொருள் தேவையெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். கோவக்காய் இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சிக்குங்க, கட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் சீரகம், தேங்காய் 1 பத்தை, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் எள்ளு. இதெல்லாம் நம்ம வானலில் வறுத்து போட போகிறோம். எப்படி செய்யறதுன்னு சொல்கிறோம். அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன். இல்லை ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். அதில் இந்த வேர்க்கடலை, எண்ணெயில் வேர்க்கடலையும் வறுத்துட்டு அதில் எள்ளையும் வறுத்துருங்க. டீ கம்மியாக வச்சுக்கோங்க. வேர்க்கடலையோடைய தேங்காயும் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பத்தை வச்சு வானல் வச்சாச்சு, கடாய் வச்சாச்சு. அதில் எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றுங்க. இது ரொம்ப காரமாக இருக்காது. 2 பச்சை மிளகா தான் 1/2 கிலோவுக்கு போட்டிருக்கேன். அதனால நீங்கள் வந்து காரக்குழம்பு, வத்த குழம்பு, புளிக்குழம்பு அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு இது சைட் டிஷ்ஷாக நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டிருந்தேன். நல்லா பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை போட்டேன். அதோட 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் பெரிய பச்சை மிளகாய், அதனால அது 2 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி 4 பீஸ் போட்டேன். அதோட வெங்காயம், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா 1/2 கிலோ காய். வெங்காயம் வதங்கிச்சு. அதிலே இந்த கோவக்காய் போடுறேன். இந்த வறுத்த தேங்காய், வேர்க்கடலை, எள்ளு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நைஸாக அரைக்கக்கூடாது. ஒரு ஓட்டு ஓட்டி 1-2 தான். இது பாருங்க, ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. 1/2 வேக்காட்டில் இருக்குது. நான் கிண்டி விட்டு திருப்பி தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். தண்ணியே ஊற்ற வேண்டாம், சும்மா இதிலே தண்ணி வரும். அதனால் மூடி போட்டுட்டு கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வேகும். காரம் வேணுன்றவங்க 2 மிளகா கூட, இது சிவப்பு மிளகா கூட நீங்கள் போட்டு பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். காரமும் செய்யணும். அரை கிலோ காய்க்கு 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 பத்தை தேங்காய், 2 ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன். 1/4 கிலோ பண்ணுறவங்க இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு பரட்டு இறக்கிட வேண்டியதான். தண்ணி ஊற்றாமல் பொடியாக நறுக்கிடுங்க. தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. தீயை கம்மி பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடினீங்கன்னா அழகாக வந்துடும். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, இந்த சூட்லேயே அது வதங்கிடும். ஏற்கனவே வறுத்த பொருள் வேற. பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதில் கருவேப்பிலை தூவி வச்சுருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன், பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.